ஹாய் அர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி தெரியும் ஏன் ஜின்னோட ஒன் ஷாட்னு. இன்றைக்கி ஜின்னோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜின். எப்போவுமே இதே போல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட ஸ்மைல் இப்படியே எப்போவுமே இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். இன்னும் நீங்கள் நிறையா சாங்ஸ் தரணும், இன்னும் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் எங்களுக்கு தரணும். ஸோ ஒரு சின்ன ஏதோ என்னால் முடிஞ்சது ஹாப்பி பர்த்டே. இந்த விஷயம் உங்களுக்கு சேராதுன்னு தெரியும், ஆனாலும் விஷ் பண்ணுறேன்னா அது என் மன ஆறுதலுக்காகவும் ஆமியோட மன ஆறுதலுக்காகவும் தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் ஜின்னோட ஒன் ஷாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். அப்புறம் நான் வீடியோ தரலன்னு சொல்லி நிறைய பேர் மேலே கோச்சிக்கிட்டீங்க, அதுக்கும் ஒரு பெரிய மன்னிப்பு. நான் இனிப்பேர் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தர ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக. ஓகே, இப்போ வந்துட்டு அவ்வளோதான். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் மியூசிக்கோ இல்லை பேசுகிறதோ அந்த மாதிரி எது கேட்டாலும் தயவுசெய்து இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்குது. ஆஃப்டர்நூன் டைம் தான் எங்கள் தெரு கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், அதனால் அப்படி தான் இருக்குது. அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இப்போ ஓகே, வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜின் வந்து இப்போ கண்ணாடி முன்னாடி இன்னும் அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் வேட்டியெல்லாம் வேறு நீட்டாக இருக்கா அப்படி சொல்லி எடுத்து விட்டுட்டு இருக்கான். ஜின்னோட அம்மா ஜின் பின்னாடி நின்றுட்டு ஜின் ஜின் என்னம்மா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறான். ஜின் உனக்கு புரியுதா இல்லையா, என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல்லுமா அப்படி சொல்லிட்டு ஜின் திரும்பி பார்க்குறான். ஜின் இப்படி ஜின் செட் ஆகும்னு நினைக்கிற, நீ எவ்வளோ படிச்சிருக்க அம்மா, படிப்புங்கிறது ஸ்டார்ட் பண்ணாதடா அப்படின்னு. ஆமாம், அப்புறம் வேறு என்ன தான் அண்ணன் சொல்லணும் எதிர்பார்க்குற அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். உங்கள் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஏன் நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்களேன், அப்போ உங்களுக்கு புரியும். அப்படி என்ன உன் நிலைமை அப்படி சொல்லி ஜின் கேட்குறான். அந்த பொண்ணு படிக்கவே இல்லைடா, உன்னை நான் எவ்வளோ படிக்க வச்சுருக்கேன், எனக்கு அதுக்காகையாச்சும் கொஞ்சம் படித்த பொண்ணு. ஆஃப்டர் ஆல் ஒரு 12th படிச்சிருந்தா கூட அப்பாடி நம்ம மருமக 12th படிச்சிருக்கா அப்படி எனக்கு தோணும். அவள் வெறும் 3rd ஸ்டாண்டர்ட் தானாண்டா அப்படின்னே. ஓ ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு ஜின் நான் படி திரும்பியாக கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கான் ஹேர்லாம். ஜின் இப்போ இது ஒன்றும் முக்கியம் இல்லை அம்மா, எனக்கு இதுதான் முக்கியம். இன்றைக்கி எனக்கு கல்யாணம்மா. ஐயோ சாமி, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அம்மா, நான் உன்னை தாலி கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். ஜின் அநியாயம் பண்ணுற ஜின். அம்மா நான் அநியாயம்லாம் பண்ணல, கொஞ்சம் நவுந்து நில்லை அப்படி சொல்லிட்டாங்க. அம்மா நவுத்து நின்ட்டவன் திருப்பி ஹேர் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே பார்த்துட்டு அம்மா அண்ணன் என்ன சொன்னால் கேட்காதுன்னு உனக்கே தெரியும், அப்புறம் ஏன் புலம்புற அப்படின்னு. ஜேகே உனக்கும் புரியலையா, என்ன புரியலையா அம்மா, அண்ணியோட தங்கச்சி செருப்பு பிஞ்சிரும், நாயே செருப்பு பிஞ்சிரும், இதோட நீங்கள் நிறுத்திக்கோ. சரி ஏன் கத்துற அப்படி சொல்லிட்டு ஜேகே அமைதியாயிட்டான். ஜின் சிரிச்சிட்டு அம்மா அம்மா இன்னும் ஆஃப் நாளும் மனு கல்யாணம் இல்லை பழம் கூட சரியடி தங்கம் சேலையில் செம்ம அழகாக இருக்குது அப்படி சொல்கிறான். போடா அம்மா நிஜம்மா ரொம்ப அழகாக இருக்குது அப்படிறானே. நன்றி நன்றி அப்படி சொல்கிறாங்க. க்யூட்டாக சிரிக்கிறாங்க. ஜின் சிரிச்சிட்டு இப்போ என்ன கீழே கூப்பிட்டாங்களா? இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் கூப்பிடுவாங்களாம் அப்படின்னானு. ஓ நீ என்ன பார்த்தியா? ம்மா பார்த்தியான்னு கேட்டால் பார்த்தேன் பார்க்கல சொல்லுமா. பார்த்தேன். எப்படி இருந்தா, அழகாக இருந்தாளா? அழகாக இருக்காடா, ஆனால் படிச்சிருக்கலாம். அம்மா படிப்புங்கிறது போது விடு, நான் வெளியே போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின்னோட அம்மா போயிட்டாங்க. ஜேகே ஜின்னை பார்த்துட்டு ஏன்னா அம்மா படிப்புங்குது, அதுவும் இம்பார்ட்டன்ட் தானடா, அதெல்லாம் விடு எனக்கே அவன் என்ன பிடிக்கும்ப்பா, அதனால் எனக்கு ஸ்டடீஸ் வேணாம் அப்படின்னே. சரி எப்படி சொல்லிட்டு அவனு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளம்பி முடிச்சிட்டாங்க. மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜின் வந்துட்டு அழகாக வரான். எல்லோரும் பார்த்துட்டு பாரு இந்த பிள்ளைக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை எம்புட்டு அழகாக இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜின்னுக்கு நல்லாவே கேட்குது. ஜின் சிரிச்சுட்டே பார்க்குறான். நீங்கள் அங்கே உட்காந்துட்டு ஜின்னை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறீங்க. ஜின் ஒன்று எவ்வளோ அழகாக இருக்காள் அப்படி சொல்லிட்டு பார்த்தியா ஜேகே உங்கள் அண்ணி எவ்வளோ அழகுன்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ஜின் பின்னாடியே வந்துட்டுருக்கான். வந்தோடனே ஜேகே வந்துட்டு பார்க்குறான். ஜின்னை வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜேகே அண்ணன் நான் அப்படின்னானு. நீ நில்றா அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து உட்காந்துட்டு ஒயின் ரொம்ப அழகாக இருக்க, கார்ஜியஸாக இருக்கு அப்படின்னோடனே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அது நீ பேர் அழகாக இருக்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னே. ஓகே அப்படி சொல்கிறீங்க. ஜின் உங்களை பார்த்து சிரிக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயர் சொல்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜின் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இப்படிலாம் பார்க்கக்கூடாது நீ ஏன் அப்படிங்கிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் என்னை பார்க்கக்கூடாது, அதான் ஆக போதில்லை, நான் ஜின்ஸ் தாலி கட்டிடுவேன்ல அப்புறம் என்ன, ஆனாலும் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடிஞ்சிட்டே க்யூட்டாக சொல்கிறீங்க. ஜின்னொன்னே சரி பார்க்கல அப்படி சொல்கிறான். ஓகேன்னு சொல்லியாச்சு. ஒரு வழியாக அந்த மந்திரத்தில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தாலி எடுத்துட்டாங்க. தாலி எடுத்து ஜின் உங்கள் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டான். எல்லோரும் வந்துட்டு அந்த இதெல்லாம் போட ரெடி ஆகிட்டாங்க. ஜின் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க. எல்லோரும் இந்த பையன் என்ன பண்ணுறான் என்ன பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு நிமிடம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஏன் என்னாச்சுப்பா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. கேமராமேனை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நவுந்து நின்னுங்களேன் அப்படின்னு. இந்த கேமராமேனை கொஞ்சம் நவுந்து வரான். ஃபோக்கஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க?
நீங்கள் எப்படியே ஜின்னா பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்துட்டு இந்த லெவல் வச்சுருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹையாக வைங்க, இங்கே கொஞ்சம் நவுந்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவன் கேமராக்கெலாம் செட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே டக்குன்னு உட்காந்துட்டு அண்ணன் கிண்ணட பண்ணுற கிறுக்கு பையில இருக்கிறானே, டேய் காலம் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ தான் எனக்கு பேசும் அப்படிங்கிறப்ப இது நல்லா இருக்கணும்ல அதான் அப்படின்னானே. டே ஆனால் எனக்கு தாலி கட்டணும்டா, கேமரா கரெக்ஷன் இல்லை அப்படின்னு. நீ எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு பின்னாடி வேறு திரும்பி பார்க்குறா. நீங்கள் எப்படியே ஜின்னை பார்த்துருக்கீங்க, தாலி இன்னும் உங்கள் கழுத்து முன்னாடியே இருக்குது. என்ன இது எப்படியே நிறுத்திட்டு இவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஜின் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே இப்போ ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டுறான். தாலி கட்டுறப்ப ஃபோட்டோ எடுக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு கூப்பிட்டு நான் குங்குமம் வைக்கிறப்ப இந்த ஃபோக்கஸில் வச்சு எடுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு இவர் அநியாயத்துக்கு கேமரா பைத்தியமாக இருப்பார் போலியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு வழியாக அந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. ஜின் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜின்னு எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் நிறைய பேர் வராங்க. ஜின் அப்பையும் ஃபோக்கஸ் இந்த லெவலில் வைங்க, இந்த இதுக்கு இந்த லெவல் வைங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகேக்கு ஐயோ எங்கள் அண்ணனுக்கு தான் கல்யாணங்கிறதே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களையும் ஜின்னையும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து கோயில் கடை நின்றுட்டுருக்கீங்க. 2 பேரும் ஒன்றா நின்று சாமி கும்பிட்ற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னோடனே அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஜின் உடனே கேமராமேன்ட்ட ஒரு நிமிஷம் கேமரா தர முடியுமா அப்படின்னோடனே எஸ் சார் அப்படி சொல்லிட்டு அவங்க கேமரா கொடுத்துட்டாங்க. ஜின் வாங்கிட்டு போய் இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடுன்னு சொல்கிறான். நீங்களும் அந்த போஸ்லாம் கொடுக்குறீங்க. அவன் கேமரா பண்ணிகிட்ருக்கான். ஜின் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதனால ஜின்னுக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிக்கும். அவன் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பண்ணுவான். அவன் அதுக்காக தான் உங்கள் ஊருக்கே வந்தது. அதனால் வந்துட்டு அவன் பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் இந்த கோயில் போகுது நம்ம வயல்வெளி போகலாம் அப்படின்னு. ஜின் ஆனால் நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும், சாங்கீதெல்லாம் பண்ணுவாங்க அது அப்படிங்கிறான். சாங்கீதம் மீன்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜின் சிரிச்சிட்டு ஓ சடங்கா அப்படி கேட்குறான். சடங்கு அப்படிங்கிறீங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பண்ணுறாங்க. எல்லாமே ஜின் வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறான். அதை நிறைய ஃபோட்டோ எடுக்க சொல்கிறான். ஒரு வழியாக அது எல்லாம் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட். நீங்கள் அந்த ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஜின் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாட்டுக்கு வேகமாக போய் பேக்கை திறந்து கேமரா எடுக்கிறான். எதுக்குங்க கேமரா அப்படின்னு ஃபோட்டோ எடுக்க அப்படிங்கிறான். இங்கே என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்கல்ல, இப்படி உட்காரு அப்படி உட்காருன்னு சொல்லி பெட்டில் அப்படியே கால் தூக்கி மேலே வச்சு சாரியெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே வேறு ஃப்ளவரில் வச்சு டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கிட்ட உங்களை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான், உங்களை படுத்த ஃபோட்டோ எடுக்கிறான். நீங்கள் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை ஒவ்வொன்றையும் காட்டிக்கிட்டு இருக்கான். நீங்களும் சின்ன ஆர்வமாக ஃபோட்டோ பார்த்துட்ருக்கேன். சின்ன உங்களை பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும், அழகாக எது இருந்தாலும் ஃபோட்டோ எடுப்பேன், நீ ரொம்ப அழகாக தெரிஞ்சு அதான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஜின்னை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜின் உங்களை பார்த்துட்டு நீ நிஜமாலே 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னானே. ஆமாம்மாம்மா அப்படிங்கிறீங்க. சிரிச்சிட்டு சரிம்மா அப்படி சொல்லிட்டு எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுது அப்படிங்கிறான். என்ன பேசணும்? என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்கோ அப்படிங்கிறீங்க. அவன் பார்த்துட்டு சொல்லுங்கோ, நீ இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறியா? எதே கே 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 ஐயோ புரியல மாமா, என்ன சொல்ல வரீங்க? அவங்கள பார்த்துட்டு கேஷுவல் கே கே கேஷுவல் அது ஏதோ வரல மாமா, விட கேஷுவல் தானே, கேஷுவல் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு அது தூங்கலாம் வேணும் அப்படி சொல்லிட்டான். நீங்கள் சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து படுத்துட்டீங்க. ஜின்னுக்கு மட்டும் போர்வை கொடுக்குறீங்க. ஜின் உங்களை பார்த்துட்டு உனக்கு வேணாமா, அதான் அந்த முந்தானி இருக்கே அப்படி சொல்லிட்டு இழுத்து இப்படி முந்தானியை பொத்தி போகலாம் அந்த மாதிரி பொத்திட்டு படுத்துட்டீங்க. ஜின் பார்த்துட்டு முந்தானி போதுமா அப்படி சொல்லிட்டு எனக்கு முந்தானி தெரியா? உங்களுக்கா? ஆனால் அப்படியே உங்களை பார்க்குறா நீங்கள். ஆனால் உங்களுக்கு தான் போர்வை கொடுத்தனேன், அதை பொத்திக்கோக போதும், எனக்கு முந்தானி வேணும். முந்தானி 2 பேர்லாம் உரிச்சிக்க முடியாது, அது வந்து ஒருத்தருக்குதே அப்படின்னு. ஓ சரி அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து அமைதியாக படுத்துட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்கள் மேலேருந்து முந்தானி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் எது ஏன் எனக்கு அப்படி சொல்லிட்டு அதை இழுக்கிறீங்க. திருப்பி யாரோ இழுக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக கண்ணு தந்து பார்க்குறீங்க. ஜின் வந்து உங்கள் முந்தானி இருத்து அதை பிடிச்ச மாதிரி படுத்திருக்கான். நீங்கள் பார்த்துட்டு எம்பிட்டு அழகாக இருக்கான், இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான், ஐயோ 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 எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நீங்கள் திரும்பி படுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஜின்னை பார்க்குறீங்க, அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். எம்பிட்டு அழகாக இருக்கே மாமா. ஏன் மாமா எனக்கு
மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் படுத்து தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து எழுப்பிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜின் கூட 10 மணிக்கெலாம் அங்கே ஜின் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் ஜின்னு வந்துட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு கார்லேயே ஏறிட்டீங்க. இப்போ வந்து ஜங்குக் ட்ரைவ் பண்ணுறான். ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு இங்கே ஜின்னோட அம்மா உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜின் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. இப்போ 4 பேர் காரில் போயிட்டுருக்கீங்க. கார் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஜின்னோட அம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா அம்மா என்னடா என்னம்மா இப்படி பேசுகிற, அப்புறம் என்ன பேச சொல்கிற, உங்ககிட்ட இவ்வளோ பேசினா போதும். அம்மா என் தங்கம் இல்லை அப்படி சொல்கிறான். தங்கம்லாம் இல்லை, தங்கமாக இருந்தா நான் சொல்கிற பொண்ணை கட்டியிருப்பேன் எங்கே அப்படின்னு. அம்மா அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டு இனவா அத்தைக்கு அப்படின்னு இனவாவா அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை திரும்புகிறாங்க. ஆமாம் இனவா உங்களுக்கு அப்படின்னு இப்படி இவங்க பார்க்குறாங்க ஜின்ன. என்னடா மரியாதையே கூட இல்லை இந்த வார்த்தை கேட்க. அம்மா என்னவாதாம்மா இப்படி என்னவாமாயிருச்சு அப்படின்னு. டேய் பேசுகிறதுல மரியாதை வேணும்டா. அம்மா அவன் மரியாதை தான் பேசுகிறான், நீ விடுமா அப்படின்னு. ஆமாம் ஏங்க நான் பேசுறது மரியாதை இல்லையா, நான் இன்னும் மரியாதை வேணா பேசுவாக ஏங்க அத்தை. ஏம்மா அப்படின்னு. நான் நல்லா தானே பேசுகிறேன், ஏன் உங்களுக்கு நான் பேசுறது புரியலையா, நான் வேணா மாற்றி பேசுவா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஜின்னு அப்படியே பார்க்குறான். ஜேகே சிரிச்சுட்டு ஏதோ சொல்லலை அப்படிங்கிறான். டே அப்படின்னானே சரிண்ணா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் சைலண்ட் ஆகிட்டான். ஜேகேக்கு சிரிப்பாக வருது நீங்கள் பேசுகிறது கேட்கவே. வாக அந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு புதுசாக இருக்கா. அவன் சிரிச்சுட்டே ஜின்னை பார்க்குறான். ஜின் சிரிச்சுட்டு அவன் க்யூட்டாக பேசுகிறடி அப்படின்னானே அப்படியே ஆமாம் அப்படிங்கிறீங்க. எங்கே இவனுக்கு க்யூட்டாக தெரியுது அவ்வளோவா அப்படியே அம்மாவே அடி அம்மாங்கிற மாதிரி கேட்குறான். ஐயோ என் மகனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜின்னோட அம்மாவுக்கு. ஜேகே வேமா ஜின்னை பார்த்துட்டு ஆமாம் அண்ணா அப்படின்னானே. என்ன அப்படின்னானே உனக்கு எப்படி அண்ணியை பிடிச்சது அப்படின்னானே. அதான் அப்படின்னானே. ஆமாம் இது பெரிய உலக காவியம், இவ கேட்க வேற ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு ஜின்னோட அம்மா சளிச்சுக்கிறாங்க. அம்மா அப்படின்னானே சொல்கிறா கேட்குறேன் அப்படின்னானே. நான் ஃபர்ஸ்ட் அந்த கிராமத்துக்கு போனேண்ணா. ஆமாம் போனேன், அங்கே தான்ட்டா என் வாழ்க்கையோட சனிடா அப்படின்னானு. அம்மா அப்படின்னானு. சரிடா வாழ்க்கையில சரி அப்படி சொல்லிட்டு திரும்புகிறாங்க. ஐயோ இந்த அம்மாவா கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு அவன் ஜேகே பார்க்குறான். ஜேகே ஆனால் சொல்லு அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக அந்த சாரியில் அவ்வளோ அழகாக நடந்து வந்தாடா, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் பார்த்தா அந்த ஊரிலே அந்த பிள்ளை தான்ட்டு ஓரளவுக்கு படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. டே மகனே என்னம்மா என்னடா கேர்ளாக போட்டு பிடிச்சிட. டே மகனே நார்மலாக பேசுகிறா அப்புறம். சரிம்மா ஓரளவுக்கு படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி அந்த பொண்ணு நல்லா பேசும் போல், அதுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியும் போல் போய் பேசினா. கடைசியில் பார்த்தா லாங்குவேஜ் தெரிலன்ட்டா. அப்புறம் நான் பார்த்தா 3 தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் க்யூட்டாக பேசினா. 2 நாள் கூட சுற்றுறேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் சரி லைஃப் பார்ட்னராக வச்சுருந்தா இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு தோணுச்சா. அதான் சரின்னு கல்யாணம் பண்ணி இங்கே உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு. ஓஹோ என்ன ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறாங்க. அம்மா சொன்னேன்டா ட்ரூத்தாக சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்புகிறாங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரூத்தா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ட்ரூத் அப்படின்னானே. அப்படின்னா மாமா உண்மை அப்படின்னானே. ஓஹோ உண்மையாக்கும் என்னத்த உண்மை சொன்னாக, இப்போ சொன்னது உண்மைதான் அத்தை அப்படின்னானே. உண்மைதான் அப்படி சொல்லிட்டு அவங்க திரும்பிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜின்னொன்னே உண்மைதான் அப்படின்னானே. அப்படின்னானே. என்னடி அப்படிங்கிறா. அத்தைக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னானே. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே. ஆனால் அத்தை அப்படின்னானே எனக்கு ஒன்று பிடிக்குமா அப்படின்னானே. பிடிக்குமா அத்தை உங்களுக்கு நிஜமா என்ன பிடிக்குமா. பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு அவங்க திரும்பிக்கிட்டாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னானே. ஐயோ அண்ணி உங்களை பிடிக்காம அண்ணி எனக்கு என்ன உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னானே. டே அப்படின்னானே உண்மையாக சொன்னேனே அப்படி சொல்லிட்டு அவனும் திரும்புகிறான். ஜின்னா ஐயோ இவன் வேறு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜின்னோட வீட்டுக்கும் வந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே இந்த கார்லேருந்து ஜன்னல்லேயே அந்த ஊர் பேனை பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய பில்டிங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னானே. அப்படியே ஜின்னோட அம்மா பார்த்துட்டு நாடா அப்படின்னு இருமா எக்ஸைட்மெண்ட் ஆகிறாள் ரசிக்கிறேன் அப்படின்னு. ரசிடா அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. ஜின் வந்துட்டு நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக பேசுகிறதுலாம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய பில்டிங்க, நம்ம எங்கெங்க இருக்கோம் அப்படின்னானே. நம்ம ரோட்டில் இருக்கங்க அப்படிங்கிறா. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு இது ரோடுன்னு எனக்கும் தெரியும், நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கல, நான் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். ஊடு அப்படின்னானு. ஊடு தான் நீ ஊடு தான் அங்கிட்டு இருக்கு அப்படி சொல்கிறான். டே அப்படின்னு சொன்னேனே அப்படிங்க. ரொம்ப ஓட்டாதரா அப்படி சொல்லிட்டு ஜின் வேறு ஜேகே பிடிச்சி சமாளிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. அந்த வீட்டை கொஞ்சம் ஷாக் அண்ட் சஸ்பீசியஸாக பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய வீடாக நம்ம வீடாக அப்படின்னா. நம்ம வீடு தாண்டி அப்படின்னா.
ஓ மாமா ஆனால் உண்மையிலே நல்லா இருக்கு ஹே அப்படின்னானே. ஆமாம் ஆமாம் உள்ளே பார்ப்பீங்களா? ஆ ஆரத்தி ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வரணும், எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் என்ன ஆரத்தி வேணாங்கிறீங்க அப்படின்னானே. இருமா இருமா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜின்னோட அம்மா எடுத்துகிட்டு வந்து ஆராத்திலாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. வீடு செம்ம பெருசு நீங்கள் பார்த்துட்டு, ஏப்பா எத்தனை அறை ஓத்தாடி. ஆமாம் எங்கே சமையல் கட்டு அப்படின்னானே. அந்த அங்கே இருக்கு பாரு. சரி நான் போய் சமையல் கட்டில் போய் சமைக்கவா, நம்ம சாப்பிட வேணாமா, நைட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னானே. அது அப்படி சொல்லிட்டு ஜின்னோட அம்மா, இல்லைம்மா சமைக்கலாம் வேணாம், நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னானே. கடையிலையா? ஏது அந்த முனியாண்டி கடையா அப்படின்னானே. முனியாண்டி ஆஹா ஆஹா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா தலையாட்டுறாங்க. ஜின்னுனே அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க, நீ வா அப்படி. ஏங்க எப்படி அத்தை எத்தனை பேருக்கு சமைக்காங்க? எத்தனை பேர்? 4 பேர் தான் அப்படின்னு. ஆனாலும் அத்தை அப்படின்னு. அட வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டான். நீங்கள் ஜின் கூடயே ரூமுக்கு போயிட்டு, மாமா உங்கள் வீடு செம்மையாக இருக்குது தெரியுமா, நான் கூட ஏன் அப்படிங்கிறா நீங்கள் அப்படிங்கிறீங்க. வந்து பின்னாடி வந்து உங்களை பேக் பண்ணுறீங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்று உரிமையோடு பிடிக்கிறேன் சொல்லு அப்படின்னு. உங்கள் வீடு ஆனால் செம்மையாக இருக்குமா? நம்ம வீடா அப்படிங்கிறீங்க. ஆமாம் நம்ம வீடு தானே. ஆமாம் நீங்களும் நானும் இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஒன்று தான். அப்போ இது நம்ம வீடு தானே. ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு, வா நிறைய இது பேர் என்னமோன்னு சொன்னீங்களே, இது எங்கள் ஊரில் புகைப்படம், உங்கள் ஊரில் ஃபோட்டோ. போ போ ஓ நான் சொல்லிட்டா சொல்லு ஃபோட்டோ அப்படிங்கிறீங்க. ஏன் கரெக்ட் ஃபோட்டோ தான் வா காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவனோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் காட்டுறான். மாமா எம்பிட்டு அழகாக இருக்கிய. நான்லாம் அழகே இல்லை, உங்களுக்கு எப்படி தான் என்ன பிடிச்சதோன்னு தெரியல அப்படின்னானே. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு திருப்பி அங்கிட்ட இங்கிட்டு சுற்றி வந்துட்டுருக்கீங்க. இது என்ன இத்தா பெரிய திரை போட்டு முடி வச்சிட்டீங்க, போச்சா இங்கிட்ட போக முடியாதா அப்படின்னானே. ஜன்னலா இத்தா புருஷா அப்படிங்கிறீங்க. இது பேர் பால்கனி அப்படின்னா அப்படின்னே வந்து ஓப்பன் பண்ணுறேன். அங்கே வந்து பால்கனி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு எம்மா எம்மா பெருசு இருக்குது இந்த ஊர் அப்படின்னானே. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட்டு நாளா வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஜின் வந்து வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்ச முன்னாடி 2 ஸ்டெப் எழுதுறோன்ட்டான். அம்மா வேணாம் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜின் வந்துட்டு உங்களுக்கு காட்டான். அந்த இடம் செம்ம அழகாக இருக்குது. நீங்களும் ஜின்னை பார்த்துட்டு இருக்கப்ப நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு, ஐயோ எம்பிட்டு அழகாக இருக்குது, இத்தா பெரிய பில்டிங்குங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஸ்னோ பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜின் உங்களை பார்த்துட்டு ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னானே. அது அப்போன்னா சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னானே. என்ன கும்பிட மாமா? எப்போவுமே நீ நானும் இப்படியே இருக்கணும்னு கும்பிடு. எப்போவுமே நானும் எங்கள் மாமாவும் இப்படியே இம்பிட்டே இருக்கணும். இத்தனை நாள் இல்லை கணக்கு இல்லை, அம்பிட்டு நாள் இருக்கணும் அப்படின்னு. எம்பிட்டு நாள் மாமா அப்படின்னு. சின்ன வந்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிப்பேன் கேமரா எடுக்கிறான். ஆமாம் உங்களுக்கு ஏன் இந்த கேமரா அம்பிட்டு பிடிச்சிருக்கு? நான் படித்ததே இதுதான். அதுக்கு தான் அத்தை சொன்னாங்களா, நீ அம்பிட்டு பெருப்பு படி என் மாவும் படிச்சிருக்கானே. இது அம்பிட்டு பெரிய படிப்பெல்லாம் இல்லை, குட்டி படிப்பு தான் அப்படி சொல்லிட்டு அவளை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான். நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு, எங்கள் ஊர்லலாம் ஃபோட்டோ எடுத்தால் ஆயிடுச்சு குறைஞ்சிட்டு சொல்லுவாங்க, நீ நிறைய ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னானே. அதெல்லாம் குறையாது பாரு அப்படி சொல்லிட்டு காட்டுறான். ஐயோ இதில் நானா இது இம்புட்டு அழகாக இருக்கேன், நீ தாண்டி அம்பிட்டு அழகாக இருக்கு அப்படி சொல்லிட்டு கணத்தை பிடிச்சிக்கிறான். நீங்களும் தான் மாமா அப்படின்னானே. வியூ என்ன அப்படிங்கிறா. நீங்கள் அப்படிங்கிறீங்க. நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் தான் மாமா அப்படிங்கிறீங்க. சின்ன அழகாக சிரிக்கிறா நீங்கள் சொல்கிறத கேட்டு. சரி வரியா குளிச்சு போய் சாப்பிட்லாம் அப்படின்னே. சரி மாமா அப்படி சொல்லிட்டு, ஆமாம் கொல்ல போகிறேன் எங்க, அப்புறம் கிணறு இருக்கா, தண்ணி உங்களுக்கு நான் இறக்கிவா. இங்கே பைப்பில் தண்ணி வரும். ஏடே அங்கே அந்த ஊரார ஒரு வீட்டில் இருக்குமே அந்த பைப்பு, அந்த வீட்டில் இருக்க மாதிரியா? அந்த மாதிரி தான் வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வரான். நீங்கள் சின்ன பார்த்துட்டு, அப்போடி இது என்னது இத்தோ பெரிய ரூமு, இது பேர் தான் பாத்ரூம். அந்த கொல்லப்புறத்தில் குளிக்கிறதுக்கு மட்டும் வச்சுருப்பேவேன், அதனால செவுறு தானே இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. ஐயோ எம்பிட்டு பெருசு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே வந்து வாட்ஸ்அப்லாம் இருக்குது. இது என்ன பெட்டு? ஏன்னு அப்படின்னே. பெட்டு தான் படுப்பா, இது அப்படி தானே இருக்குது. அப்போ இதுக்கு பேர் வேறு பெட்டு தானே. உங்கள் பெட்டா? இது வாட்ஸ்அப், இதில் வந்து படுத்து குளிக்கலாம். சட்டு புட்டுன்னு 5 நிமிஷத்தில் குளிக்கிறத விட்டுட்டு இதில் படுத்து எம்பிட்டு நேரத்தை குளிக்கிறது, அதெல்லாம் வா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வா இதை திறந்தா வந்து ஹாட் வாட்டர் வரும் அப்படின்னே. எது சுடு தண்ணி அடுப்பில் வச்சு கொண்டு வந்து ஊற்றணும். இப்படிலாம் வராது மாமா, அவனுக்கு யார் ஏமாத்துறான்? என்னை யாரும் ஏமாத்தலை, இது சுடு தண்ணி தான் வரும் அப்படின்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, டெக்கு அப்படிங்கிறீங்க, டெக்னாலஜி.
ஓ! இதானா? அந்த பையன் இருக்கான்ல, அந்த மாரிமுத்து பையன். ஆமா. அவன் சொல்லுவான் இப்படிலாம். அதனால தான் எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து சிரிக்கிறீங்க ஜின்னோனே. உனக்கு எல்லாமே தெரியுது வா அப்படி சொல்லிட்டு, இது வந்துட்டு ஷவரோடது அப்படி இப்படின்னு உங்கள்ட்ட எல்லாமே சொல்றான். நீங்க பார்த்துட்டு, ஓ! சரி, சரி அப்படின்ட்டு. ஆமா சீவக்கா, அப்புறம் சோப்பு தூள்லாம் எங்க? அப்படின்னோனே. எதுக்கு சோப்பு தூள்? அந்த துணி துவைக்க வச்சிருப்ப சோப்பு தூள், அப்புறம் தலைக்கு சீவக்காய், சோப்பு ஒன்றும் காணோம். இது சோப்பு. ஆமாம் இது சோப்பு. இது அப்படின்னோடனே இது ஷாம்பு. ஷாம்பா? சீவக்கா அப்படின்னோடனே சீவக்கா இங்கே இல்லையே சீவக்கா. ஐயோ இதெல்லாம் தலைக்கு போட்டால் அம்மா திட்டும் முடி கொட்டும்னு. அது பாரு எம்பிட்டு நீளம் இருக்கும் ஏதோ கொட்டி காணாமல் போயிடும். அதனால இதெல்லாம் போடக்கூடாது. அப்படிங்கிறியா? சரி நான் உனக்கு சீவக்கா வாங்கிட்டு வரேன். சரிங்க மாமா சொல்லிட்டு நீங்களே எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜின் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஒரு வழியாக ஜின் வந்துட்டு ஒரு இதில் பக்கெட்டில் தண்ணி மட்டும் பிடிச்சி கொடுத்துட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜின்னும் குளிச்சுட்டு வந்தால் 2 பேர் சாப்பிட்டு வந்துட்டீங்க. சாப்பிட்டு வந்து நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு, அப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா? ஆமாம்மாம்மா எனக்கு ஓய்வாக இருக்குது. ஐயோ எனக்கு சோர்வாக இருக்குது. நானே வளர்றேன். எனக்கு அம்புட்டு சோர்வாக இருக்குது. நான் போய் தூங்குவா. சரி தூங்கு அப்படி சொல்லிட்டான். நீங்கள் வந்து படுத்துட்டீங்க. ஜின் வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு எவ்வளோ அழகாக பேசுகிறா. இவளுக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சு ஸ்டைலாக பேசினா இப்போ தான்ட்டு அப்படி இருந்திருப்பா. பரவாயில்ல இது அழகாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜின் அவளை ரசிச்சுட்டே படுத்திருக்கான். நீங்கள் தூங்கும்போது வந்துட்டு இந்த சைடு திரும்புறீங்க. அப்படியே உங்கள் சாரியோட சைடு அப்படியே தெரியுது. ஜின் பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ண விட மாட்டா போலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜின்னுக்கு. ஜின் இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். ஜின்னுக்கு பட் டெம்ட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படி படுத்துட்ருக்கோம். அப்படி க்ளோஸ் நம்ம நடந்து போவோம்ல, அதாவது நகர்ந்து இப்போ பக்கத்தில் ஏதாச்சும் இருந்தால் ஹக் பண்ண பிடிக்க போவோம்ல, அந்த மாதிரி நவுந்து வந்து நல்லா ஜின்னை ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டீங்க. ஜின்னுக்கு இவ வேறு டெம்ப் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிப்பீங்க. அதுக்கு அப்படியே உங்கள் ஸ்கின் கலர் பயங்கரமாக தெரியுது. அது ஒரு நெட் சாரியா? அந்த சாரீ அப்படியே சைடு அப்படியே இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக விலகி இந்த சைடு வந்துடுச்சு. ஜின் அதை பார்த்துட்டு கையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் வச்சு பொறுமையாக ரப் பண்ணுறா. நீங்கள் முழிக்கவே இல்லை. நல்லா தூங்குறாளோ இவளுக்கு வரதை பற்றி தெரியுமா தெரியலையானு தெரியலையோ, ஆனால் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு இன்னும் லைட்டாக அப்படியே ஒரு ஃபிங்கரை மட்டும் வச்சு அவன் லிப்ஸில் லைட்டாக லிக் பண்ணோன்னே இந்த ஈரப்பதம் இருக்கும்ல, அந்த ஈரப்பதத்தை வச்சு அதை லைட்டாக ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மாதிரி சென்சேஷனாக இருக்குது. முழிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னானே. அது நானே அப்படின்னானே. நீங்கள் தான் மாமா என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறீங்க. ஜின் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் உடனே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு பண்ணவே தெரியல. நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. ஜின் சிரிச்சுட்டே கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு அவன் ஹேண்டை பொறுமையாக மேலே எடுத்துட்டு உங்கள் செஸ்ட் மேலே வச்சுட்டான். நீங்கள் அப்படியே ஜின் அப்படியே உங்கள் ஐஸ் டுபுக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஜின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு வேணும். என்ன மாமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஜின்னொன்னே நீ வேணும். என்ன சொல்கிறீங்க? இது அம்மா நீங்கள் என்ன கேட்டாலும் தரணும்னு சொன்னாங்களே அதான் அப்படின்னா அதான் தெரியாம் தரேன் அப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜின் சிரிச்சுட்டே அந்த மேர்ஃபிலிட்டை கழட்டிட்டு அப்படியே சேலை எனக்கு எடுத்து விட்றான். நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு அம்மா எதை சொன்னாங்கன்னே எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் அதை தானே வேறு சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமோ? தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்துட்டு உங்களை ஃபுல்லாக வந்துட்டு அங்கங்கே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொஷின்லாம் கேட்கவே இல்லையே. ஜின் ஃபுல்லாக அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பொறுமையாக பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயின் அண்ட் ப்ரெஷராக இருக்குது. நீங்களும் மூவ் பண்ணுறீங்க, ஜின்னும் மூவ் பண்ணுறான். ஒரு வழியாக அந்த செக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களும் ஜின்னு வந்து அந்த போர்வைக்கில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னே ப்ராசஸே பண்ண முடியல. அப்படியே அமைதியாக படுத்துருக்கீங்க. ஜின் உங்களை பார்த்துட்டு நீ ரொம்ப ஹாட்டாக இருந்த அப்படின்னா ஒன்றை விடையா? ஜின் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு அப்படிங்கிறான். உங்களை விடவான்னு கேட்டேன். உங்களை விடவா ஹாட்டாக இருக்கேன் அப்படின்னானே. ஹாட்டாக தான் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்துட்டு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்களும் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டிங்க. உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரே ரீசனுக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. உங்களுக்கு ஹார்ட் பண்ணுறதுக்கு இப்போ எதை திறக்கணும்னு தெரில. நீங்களும் போயிட்டு அதை ஒவ்வொன்றா திறக்கிறீங்க. எல்லாத்தையும் திறந்துட்டு உங்களுக்கு சாத்தவும் தெரில, மூட தெரில. அப்படியே பைப்லாம் திறந்து விட்டுட்டு நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. இன்னும் சுடு தண்ணி வரலையே அப்படி சொல்லிட்டு இதே நான் மேலே அப்படி சொல்லிட்டு லபக்குன்னு திறந்துட்டீங்க. அப்படியே அந்த ஷவர் வேகமாக உங்கள் மேலெலாம் கொட்ட ஆரம்பிச்சோன்னே அப்படியே ஃபுல்லாக நீங்கள் இப்போ ஒரு டவலை மட்டும் தான் ரேப் பண்ணிருக்கீங்க. அப்படியே வெட் ஆகிட்டீங்க. அந்த டவல் வேறு லூஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் ஐயோ ஏய் மாமா 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 அப்படி சொல்லிட்டு கத்துறீங்கன்னா உங்களுக்கு எதையுமே அடைக்க தெரியல. மாமா மாமான்னு கத்தும்.
ஜின் வேகமாக வந்துட்டு தூங்கிட்டு இருந்தோம். டக்குன்னு சவுண்ட் கிட்ட இருந்துச்சு பார்க்குறேன், நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து கத்துற மாதிரி இருக்குது. வேகமாக உள்ளே வந்துட்டா நீங்கள் டவலை பிடிச்சிட்டு ஐயோ 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 இங்கே பாரு 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 அப்படிங்கிறீங்க. ஜின் உங்களை பற்றி இரு 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 அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்து எல்லா பைப்பையும் அடைச்சி விட்டா. ஷவர்னு உங்கள் மேலே கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஷவர் அடைக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். சுடுதண்ணி தேடி வந்தேன், ஐயோ குளிக்க வரகாட்டி இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இதை ஆஃப் பண்ணிக்கலேன் அப்புறம் பேசுகளேன் அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு செம்மையாக இருக்கடி அப்படிங்கிறான். என்ன மாமா அப்படிங்கிறக்கு ஹாட்டாக இருக்கடி இப்படி சொல்லிட்டு அந்த ஷவர் அப்படியே ஆஃப் பண்ணுறான். நீங்கள் ஜின்னை பார்த்துட்டீங்க, அப்படியே வந்து உங்கள் டவலை வேற ரிமூவ் பண்ணுறான். ஜின் என்ன பண்ணுற? ஜின் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்து இப்போ நார்மலாக பேசுகிறீங்க. ஜின் அப்படியே உங்களை பார்த்துட்டு நெக்கில் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கவன் ஐ நீடி அப்படிங்கிறான். எவ்வளோ நீடியாக இருக்குது? ஜின் வச்சு ஸ்டெப்பை நவுத்தி ஸ்டெப் எவ்வளோ நீடியாக இருக்கா வயன் அப்படிங்கிறா. நீங்கள் சொல்லு அப்படின்னானே. என்னடி கேஷுவலாக பேசுகிறேன்? என்னம்மா கேஷுவலாக பேசுகிறேன்? கேஷுவலாக என்னம்மா வாயில் கேஷுவலாக ஈஸியாக வந்துருச்சு. ஏன் இங்கிலீஷில் கேஷுவல் ஈஸியாக தானே வரும். ஏன் அப்படிங்கிறா. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு நான் காலேஜ் படிச்சிருக்கேன் எதே அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு 2 ஸ்டெப் பேக் போயிட்டான். நீங்கள் டக்குன்னு அங்கே வந்து டவல் எடுத்து பொத்திட்டு நான் டிகிரி படிச்சிருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் இப்படி பேசுகிறேன் மாற்றி ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சரி நீங்கள் வெளியே போனீங்கன்னா குளிச்சுட்டு வந்து கிளியர் பண்ணுவேன். சரி அப்படி சொல்லிட்டு ஜின் வந்துட்டு வெளியே வந்துட்டான். நீங்கள் டவுனோட தான் வெளியே வந்தீங்க. வெளியே வந்தோன்னே ஜின் உங்கள் கை பிடிச்சிட்டு சொல்லு அப்படிங்கிறா. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு நான் டிகிரி படிச்சிருக்கேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டிகிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறா. அந்த நான் டிகிரி படித்தது எங்கள் ஊரில் யாருமே தெரியாது, ஏன்னா பொண்ணு படிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸு. எங்கள் அம்மா அப்பா நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை டிகிரி படிக்க வச்சாங்க. நான் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவேன், நார்மல் லாங்குவேஜ் எனக்கு சூப்பராக வரும். பட் எங்கள் ஊரில் நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. அம்மா வந்து அங்கே அந்த லாங்குவேஜ் பேசணும்னு சொன்னாங்க, அதுக்காக நானும் பேசினேன். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணனால உங்ககிட்ட அதே தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் பட் என்னால் அது ரொம்ப நேரம் பேச முடியல, அது என்னமோ எனக்கு நடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நார்மலாக பேசுகிறேன் ஓகேவா அப்படின்னு. அப்போ நேற்று நைட்டு உனக்கு நார்மலாக பேச தெரியும். அப்போ நீ ஹாட்டாக இருக்கேன்னு சொன்னது புரிஞ்சுது அப்படிங்கிறத ஜின் பார்த்துட்டு சார் இதெல்லாம் புரிஞ்சுதுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜின்கிட்ட க்ளோஸாக போகிறீங்க. ஜின் சிரிச்சிடும். போதும் ரொம்ப பண்ணாத அப்படிங்கிறான். நீங்கள் ஜின்னை பார்த்து சிரிச்சிட்டு சரி நான் கீழே போகிறேன் அப்படின்னா. ஹே எங்கே போகிறேன் அப்படின்னு. மாமா நான் கீழே போய் சமைக்கிறேன் நார்மலாக பேசுகிறேன். சரிங்க மாமா நான் கீழே போய் சமைக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன். இந்நேரத்தில் எதுக்கு போகிறேங்க மாமா ஆடி சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே வந்துட்டீங்க. ஜின் சிரிச்சிட்டே இருக்கும். அவனுக்கு இப்போ இங்கிலீஷ் தெரியுமா அவளுக்கு? ஐயோ நான் கூட என்ன நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சிரிச்சிட்டே இருக்கான் மாடியில். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து குக்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை காலையிலே எழுந்திரிச்சு வராங்க. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு குட் மார்னிங் தே அப்படின்னா உங்கள் அத்தை பார்த்துட்டு குட் மார்னிங்மா அப்படி சொல்லிட்டு காஃபி கேட்குறாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் இன்னும் சொன்னேன் குட் மார்னிங் சொன்னேன், ஏன் இந்த குட் மார்னிங் சொல்லக்கூடாதா? அவங்க பார்த்துட்டு என்ன நார்மலாக பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை உருட்டுறாங்க. ஜேகே பார்த்துட்டு நான் அண்ணி நார்மலாக பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. ஜின் சிரிச்சிட்டேன்னு அம்மா அவள் டிகிரி படிச்சிருக்கானா அப்படின்னு. 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கானே. அதுக்கப்புறம் ஜின் எல்லாமே சொல்கிறான். ஐயோ அப்பா நான் கூட என் பையனுக்கு ஒன்றும் தெரியாத பிள்ளையை கட்டி வச்சுட்டு அவ்வளோ நினச்சிட்டு பரவாயில்லம்மா எனக்கு இப்போ கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்குது அப்படின்னு ஜின் வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். ஜேகே பார்த்துட்டு அண்ணி நீங்கள் அப்படி பேசுகிறது தான் நல்லா இருக்குது வேணாம் அண்ணி அப்படின்னு ஜின் இப்படியே ஜேகே பார்த்துட்டு டே அப்படின்னு ஐயோ போடா அண்ணா அப்படி சொல்லிட்டு அண்ணி அப்படியே பேசுங்கண்ணே அப்படின்னா ஓகேங்க அப்படிங்கிறீங்க. ஜின் பார்த்துட்டு ஏன் இல்லை நீ இப்படியே பேசு மாமா நீங்கள் தானே சொன்னீங்க மாடியில் இருக்கப்ப இப்படியே பேசணும். அப்புறம் உங்கள் தம்பியும் அதே தான் சொல்கிறாரு ஏண்ட மாமா மாத்திரை அப்படின்னு. அப்படியே எல்லாம் பார்த்துட்டு சரி ஏண்ட மாமா மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து வெளியே போயிட்டாங்க. ஜின் உங்களை பற்றி இங்கே பாருங்க நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ வந்து நார்மலாக பேசு முடியாது நார்மலாக பேசுகிறேன் முடியாது அப்படி சொல்கிறீங்க. ஜின் வந்து உங்களை சிரிச்சுட்டே கிஸ் பண்ண வரேன். நீங்கள் ஹாலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சரி வா கிச்சன் போகலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு இருக்கிறான். ஜின் வேணாம் அப்படிங்கிறத ஜின் வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறேன், நீங்களும் அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ நல்லா தான் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு ஃபன் மாதிரி இந்த ஸ்டோரி நினச்சிக்கோங்க, இதில் ஒரு பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி ஓகேவா. ஸ்டோரி வந்துட்டு சும்மா ஜென்ரலாக எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. இதுக்கு 2x2 வேணால் நம்ம ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம். ஆனால் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறத பொறுத்து தான். செகண்ட் சேனலை மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.